ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து இன்றைக்கி நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து முதல்ல வானல் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தாங்க, சின்ன வெங்காயம் சேர்க்கல, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் கூட்டிக்கோங்க. அதோடு ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி அதையும் சேர்த்து சைட் பை சைடாக லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப டீப்பாக வதங்க தேவையில்ல. இப்போ வந்து ஒரு பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கசகசா 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கப் தேங்காய், அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கு. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதோடு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. மல்லியும் சேர்த்துக்கலாம், மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து வேறு எந்த பொடியுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். சிக்கன் பொடி, எந்த மசாலாக்கள் எதுவுமே சேர்க்குறது கிடையாது. காரத்துக்கு எல்லாத்துக்குமே இது மட்டும்தான். இப்போ வந்து இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அதே வானலில் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாங்க. கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம். சூடானதும் ஆயில் விட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சும்மா ஒரு 2 சேர்த்தா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். ஏற்கனவே நம்ம வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோன்றனால ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் காஞ்சிருச்சு. காஞ்சதும் பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொதித்து வந்ததும் காரம், உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி போதும், கெட்டியாக தான் இருக்குது. இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து மேலே உடச்சி விடக்கூடாது. ஒவ்வொரு இடமா லைனாக இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி விடணும். அப்போ தான் நம்ம முட்டை வந்து எப்படி ஊற்றுனோமோ அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சிட்றோம். பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இல்லை மேலே உடச்சி விடக்கூடாது. உடச்சி விட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக அடி பிடிக்குதான்னு சொல்லிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அதிகமாக கரண்டி போடக்கூடாது, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். பாருங்கள், வெந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி ஊற்றுனோமோ அதே மாதிரி உடையாமல் கிடச்சிருக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. முட்டை குழம்பு ரெடிங்க. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டன் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.